பள்ளி மாணவர்கள் பங்கேற்று நடத்திய இளம் இந்தியர்கள் நாடாளுமன்றம் 2.0 அவை நடவடிக்கைகளை தத்துரூபமாக நிகழ்த்தி காட்டி அசத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் பாரத் எழுச்சி தளிர் இளம் இந்தியர்கள் உள்ளிட்ட தன்வாளர் அமைப்புகளுடன் இணைந்து இளம் இந்தியர்களின் நாடாளுமன்றம் 2.0 என்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. தனியார் மருத்துவக் கல்லூரி அரங்கில் 2 நாட்கள் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒய் பிரகாஷ் மற்றும் ஓசூர் மாநகர மேயர் எஸ் சத்யா உள்ளிட்டோர் திங்கட்கிழமை அன்று தொடங்கி வைத்தனர். நமது நாட்டின் சக்தி வாய்ந்த அமைப்பான நாடாளுமன்றம் மற்றும் அரசியல் சாசனம் குறித்த அறிவை இளம் தலைமுறையினர் பள்ளி பருவத்திலேயே அறிந்து கொள்ளும் விதமாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஓசூரில் செயல்பட்டு வரும் 5 தனியார் பள்ளிகளை சேர்ந்த 9ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை பயிலும் 117 மாணவ மாணவியர்கள் இதில் பங்கேற்றனர். நாள் ஒன்றுக்கு உணவு இடைவேளையுடன் கூடிய 6 மணி நேரம் விகிதம் 12 மணி நேரம் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த வகையில் 117 மாணவ மாணவியர்களுக்கு நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவர்களுக்குள்ளேயே 4 அரசியல் கட்சிகளை ஏற்படுத்தி ஆளும் கட்சி மற்றும் எதிர்கட்சி என 2 பிரிவுகளாக அமைத்தனர். தொடர்ந்து ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் பிரதமர் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டோரை தேர்வு செய்தனர். அதே போன்று எதிர்கட்சி தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்ற சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர்கள் உள்ளிட்டோரை முறையாக தேர்ந்தெடுத்தனர். இதனையடுத்து நமது இந்தியா நாடாளுமன்றம் எவ்வாறு செயல்படுகிறது, அதன் மாண்பு மற்றும் மாட்சிமை உள்ளிட்டவற்றை குறித்து மாணவர்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக ஒவ்வொருவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பியதுடன் விவாதங்கள் நடைபெற்றது. குறிப்பாக பாகல்கம் தீவிரவாத தாக்குதல், தேசிய கல்விக் கொள்கை, பிற்படுத்தப்பட்டோர் நலன், ஹிந்தி திணிப்பு மற்றும் தாய்மொழியின் அவசியம், மருத்துவ கல்வியிலான நீட் தேர்வு போன்ற அம்சங்களை நமது நாடாளுமன்றத்தில் விவாதிப்பது போலவே இளம் நாடாளுமன்றம் 2.0 நிகழ்ச்சியில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தத்ரூபமாக நிகழ்த்தி காட்டினார்கள். கேள்வி நேரம், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றுதல், மசோதாக்களை அறிமுகப்படுத்தி அதன் மீதான விவாதத்திற்கு பிறகு அவற்றை நிறைவேற்றி ஜனாதிபதிக்கு அனுப்புதல், மேலும் மசோதாக்களின் மீது வாக்கெடுப்பு நடத்துதல் போன்ற அவை நடவடிக்கைகள் மாணவர்களின் முழு ஈடுபாட்டுடன் நடைபெற்றது. மேலும் ஒவ்வொரு மாணவ மாணவியர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாறி மக்கள் பிரச்சனை குறித்து கேள்விகளை எழுப்பியதுடன் அதற்கான பதில்களையும் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மாணவ மாணவியர்கள் பதிலளித்து ஆவேசமான விவாதங்களுடன் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பார்ப்பவர்களை மிகுந்த மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கியது. நிறைவிழானால செவ்வாய்க்கிழமை அன்று கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் கே கோபிநாத் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் பி பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கி பாராட்டினார்கள். பின்னர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் கேடயங்களும் வழங்கியதுடன் அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய நிகழ்ச்சியில் ஏற்பாட்டாளர்களான சுராஜ் மற்றும் ஜோதி பிரசாந்த் ஆகியோர் தெரிவிக்கையில், நமது நாடாளுமன்ற அவைகள் எப்படி நடைபெறுகிறது என்பதை மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மாணவர்கள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட்டதுடன் அவர்களது புரிதலும் நன்றாக இருந்தன. தற்பொழுது இது போன்ற நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என பல கல்வி நிறுவனங்களுக்கும் கேட்டுக்கொள்ள நிலையில் நகர அளவிலான நடைபெற்ற இதில் 4 செயல்பாட்டாளர்கள் 10 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கள் மண்டல அளவிலான நிகழ்ச்சிக்கு அனுப்பப்படுவார்கள். அதே போன்று மண்டல அளவில் தேர்ந்தெடுக்கப்படும் மாணவ மாணவியர்கள் தேசிய அளவிலான நிகழ்வில் பங்கேற்பார்கள்.
அதிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாடாளுமன்றத்தை நேரில் சென்று பார்வையிடுவதற்கான அழைத்து செல்பவர்கள் அரசியல் அறிவை மாணவ பருவத்திலேயே வளர்க்கும் விதமாக முயற்சி மற்றும் விழிப்புணர்வாகும் என சுராஜ் தெரிவித்தார். தனியார் பள்ளிகளின் மாணவ மாணவியர்களை கொண்டு முதல் முறையாக இது போன்ற முயற்சி மேற்கொண்டு இருப்பதால் அரசு பள்ளி மாணவர்களை ஒருங்கிணைக்க இயலாமல் போனது. எனினும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் முயற்சி மேற்கொள்ள கூறியிருந்த இந்த நிலையில் அரசு பள்ளிகளை தொடர்ந்து கொள்ள இயலாத அளவு நேர பற்றாக்குறை இருந்தது. எனவே அரசு பள்ளி மாணவ மாணவியர்களை அடுத்த நிகழ்வில் ஒருங்கிணைத்து நடத்தப்படும் என்றும் ஜோதி பிரசாந்த் தெரிவித்தார். பேட்டி சுராஜ் மற்றும் ஜோதி பிரசாந்த் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள். Home Minister. Namaste, my name is Ethan and I represent for YIP and I am the Home Minister. I served as this position and I look forward for the internal security of India. I hope this nation develops and aspires to be a great one. Thank you. Hold it in the hand. I'm the Education Minister. IIP, I'm the Education Minister and I hope that our India develops in education and builds a better employment and scale. CII YI ஒசூர் சாப்டர்ல இருந்து யங் இந்தியன் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம். இதுல வந்து 5 ஸ்கூல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அத்வைத், டைட்டன், வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன், ஒசூர் பப்ளிக் ஸ்கூல் அண்ட் சுவாதி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஸோ இதுல இருந்து 117 ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஈவெண்ட் அப்படின்னா, பார்லிமெண்ட்ல ஆக்சுவலா வந்து எப்படி பார்லிமெண்ட் நடக்குமோ அதே மாதிரி இந்த 117 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து ஒரு கான்ஸ்டிடியூவன்சி கொடுத்து அதை பத்தி அவங்க பேசினாங்க, அவங்க டிபேட் பண்ணாங்க, ஸ்பீக்கர் செலக்ட் பண்ணாங்க, ஸ்பீக்கர் கிட்ட வந்து பில் பிரசன்ட் பண்ணாங்க, பில்லுக்கு ஓட்டிங்ஸ் நடத்தினாங்க, ஓட்டிங்ஸ் நடத்தி பில்லை பாஸ் பண்ணாங்க. ஆக்சுவல் பார்லிமெண்ட் எப்படி நடக்கும் அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிவிக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்களோட புரிதல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து சிட்டி லெவல் ஈவெண்ட். இதுல இருந்து செலக்ட் ஆகிற 10 பேர்த்த வந்து ஜோனல் லெவல் ஈவெண்ட் போவாங்க. ஜோனல் லெவல்ல நடக்கிறதுல இருந்து நெக்ஸ்ட் செலக்ட் ஆகிறவங்க எல்லாம் வந்து நேஷனல் லெவல் ஈவெண்ட்டுக்கு போவாங்க. அதுல செலக்ட் ஆகிறவங்க வந்து பார்லிமெண்ட்டை விசிட் பண்ணுவாங்க. அங்க வந்து ஆல் ஜோனல் லெவல்ல இருந்து போனவங்க எல்லாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணப்படுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து பாலிடிக்ஸ்ல பத்தி அவங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ், அவேர்னஸ் ஆக்டிவிட்டி. நாங்க ட்ரை பண்ணோம். நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது நடத்துறதுனால வந்துட்டு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட் பண்ண முடியல. அடுத்த வாட்டி கண்டிப்பா அவங்க கூப்பிடுவோம். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் எங்களை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாங்க. பட் கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறதுனால எங்களால அதை பண்ண முடியல. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் சார் வந்து எங்களுக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல யார்கிட்ட பேசணும் அப்படின்ட்டு அவர் கரெக்டா கனெக்ட் பண்ணி விட்டுருந்தாரு. பட் இந்த வாட்டி நடத்தல. அடுத்த வாட்டி எல்லா ஒசூர் மட்டும் ஒசூர்ல இருக்கிற 5 ஸ்கூல்ஸ்ல இருந்து வந்திருக்காங்க. தேங்க்யூ.